எல்லோருக்கும் வணக்கம். அட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரியா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பல முதலீட்டாளர்கள் இன்னைக்கு நிஃப்டி 200 பாயிண்ட் தடாலடியா இறங்கினதுனால ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து அமித் கோயல் அப்படின்றவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு அனலிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு, நிஃப்டி சென்செக்ஸும் மேபி 2024 ஒரு 20% இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூவா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பல பேர் பல கருத்து சொல்லுவாங்க, ஆனா அது மார்க்கெட்ல நடக்குதா இல்லையா அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறம் தான் பாராட்டு கிடைக்கும். இல்லைன்னா நீ சொன்னது எங்கேயா நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு இறங்கி இருக்கக்கூடிய இந்த 200 பாயிண்ட்ல சில பேர் அழுதுட்டு இருப்பாங்க, சில பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட் ஒரு 20% இறங்குச்சுன்னா அவங்களுக்கு சல்லிசா நல்ல சீப் ரேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த சமயத்தில் நான் வந்து இந்த பாட்டு பாடலான்னு தான் பார்த்தேன். நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க கமெண்ட்ல, தயவு செய்து பாட்டு பாடாதீங்க, தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாட்டு பாடினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களாமா அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. இது இன்னையா புது தலைவலியா இருக்கு அப்படின்ற மாதிரி. பாட்டு என்னங்க பாட்டு, அவன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறது, நான் பாடுவேன் போற போக்குல ஒரு பாட்டு, நீ எழு அதை முடி வெற்றி கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி தியாகராஜன் பேர் வச்சுக்கிட்டு ஒரு ராகம் கூட பாடினேன். எப்படி பார்த்தாலும் சரி, நம்ம சொன்ன நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. இனிமேல் நம்ம பாட்டு பாடுறத நிறுத்திக்கிட வேண்டியதுதான். ஆகவே நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் தொழில் அப்படின்னாவே ஏறுவதும் இறங்குவதும் இந்த ஷேர் மார்க்கெட் தொழிலுக்கு வாடிக்கை. நீங்க கரெக்டான நேரத்தில் போய் ஏதாவது வாங்குனீங்கன்னா நல்ல லாபம் அப்படின்றது வரலாறு சொல்லுது. ஸோ அந்த டைமிங் கண்டுபிடிக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அந்த டைமிங் கண்டுபிடிக்க தெரியலனா, நம்மளுக்கு பேங்க்ல நல்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு லோன்லையும் வாங்கிட்டே இருக்க வேண்டியது, அது ஏதாவது ஒரு லோன்ல திரும்பி போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கோல்டு ரிலேட்டடான ஷேர்ஸ், அதாவது மார்க்கெட் இறங்கும் போது மேபி கோல்டு ரிலேட்டடான ஷேர்ஸ் மேலே போறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் வந்து கல்யாண் ஜுவல்லரி வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 4% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா, அவனுடைய பிசினஸ் அப்டேட் கொடுத்ததும் நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. மார்க்கெட் கீது இறங்குற மாதிரி இருந்தால் மேபி கோல்டு ரிலேட்டட் மேலே போகலாம் அப்படின்ற காரணத்தினாலும் இந்த கல்யாண் ஜுவல்லரி இன்னைக்கு 4% மேலே ஏறி வந்துட்டான். அதாவது போன ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 200% ஏறி இருக்கான். இந்த வருஷம் இப்பதான் தொடங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் கூட ஆகல, இதுக்குள்ளேயே 5% ஏறிட்டான். ஒருவேளை இந்த வருஷத்துல மறுபடியும் ஒரு 50% ஏறினா கூட இந்த ஸ்டாக் ஒரு 600 ரூபா 500 ரூபா ரேஞ்ச் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியாது இல்லை, 50 ரூபா ஸ்டாக் வந்து 100 ரூபா வரும், நல்லா இருந்தால் 100 ரூபா ஸ்டாக் 200 ரூபா வரும், 200 ரூபா ஸ்டாக் 500 ரூபா வரும், 500 ரூபா ஸ்டாக் 1000 ரூபா வரும். இதுதான் ஷேர் மார்க்கெட்ல உலக வழக்கம். ஸோ 500 ரூபா போக தகுதியுடைய ஷேரா இந்த கல்யாண் ஜுவல்லரி தன்னைத்தானே காட்டிக்கிறான். ஒருவேளை இறங்குற மாதிரி இருந்தால் பழையபடி 100 ரூபா வந்ததுன்னா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கும், ஏவரேஜ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நண்பர்களே, பாவம் ஒரு பரம்பரையே அழிஞ்சு போயிடும். அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து இருக்கிற சொத்தையெல்லாம் கரைச்சுட்ருவாங்க. இருந்தாலும் திடீர்னு அவங்களுடைய ஏதாவது ஒரு வாரிசு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திடீர்னு மேலே எழுந்து 1 ஏக்கரா 2 ஏக்கரா பூமி வாங்கி போட்டு இழந்த பெருமை மீட்பாங்க. அது மாதிரி தான் இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவன் பிரேக் அவுட்லாம் ஆயிட்டான். எப்போ? ஜூன் மாதம் 34 ரூபாய்க்கு. ஆனாலும் அதுக்கப்புறம் இந்த ஷேர் ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா அருமையான இந்த பரம்பரையே மேலே ஏறி வந்துருச்சுடா இவனுடைய டைம்ல அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் 30 ரூபாயிலிருந்து இப்போ 50 ரூபா வந்துட்டான். ஏதோ நம்ம டிஸ்கஸ் பண்ற ஷேர்ஸ் மேலே ஏறிச்சுன்னா அதுல ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்ற நம்ம மனசு கிடைக்குது. இந்த சூலா வைன்யார்ட்ஸ் கூட இப்போ நம்ம சமீபத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் குடிக்கு அடிமையாகி இனிமேல் குடியை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டானுங்க போல. ஸோ இந்த சூலா வைன்யார்ட்ஸ் ஒருவேளை மேலே ஏறலாமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இவனும் ஒரு 20% பறந்துட்டா. மேபி இவனும் ஒரு 1000 ரூபா வரக்கூடிய கேண்டிடேட்டா தான் நான் பார்க்குறேன். 1000 ரூபா வந்தாலும் சரிதான், இல்லை திரும்பி இவன் வந்து போன வருஷத்தினுடைய லோ ஒரு 300 ரூபா வந்தாலும் சரிதான், எது வந்தாலும் இதுக்குள்ள காசு ஒளிஞ்சு கிடக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னைக்கு கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஈஸ்மை ட்ரிப், இதுவும் வந்து ஹாட் ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்கா இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. என்ன காரணம்னா, சமீபத்தில் இவனை நம்ம சப்போர்ட் ரேஞ்சில் 38 ரூபா ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு மேலே வந்திருக்கான். ஆனால் இந்த ஷேர்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 6 மாசமாகவே அவனுடைய ஹை 45 ரூபா வந்துட வேண்டியது, லோ 37 ரூபா வந்துட வேண்டியது, இந்த ஒரு லெவலுக்குள்ளேயே விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த லெவல் அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யாருமே இவனை டிஸ்டர்ப் பண்ணல, எந்த நியூஸுமே இவனை பத்தி வரல அப்படின்னாக்கா இவன் வந்து பழையபடி 38 ரூபா வந்து மறுபடியும் 43 ரூபா வந்து இப்படியே அவன் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை, இவனை வந்து ஏதோ ஒரு நியூஸ் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்கள்ல இவன் 50 ரூபாயை தாண்டி ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு காமிச்சிட்டா மேபி இவனுடைய பழைய லெவல் வந்து 72 ரூபாவெல்லாம் இருக்கு, அந்த லெவல் வரக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
இப்போ வரைக்கும் இவனுடைய ட்ரெண்ட் வந்து படுகிடையாகத்தான் இருக்கிறது. இந்த படுகிடை அப்படின்றது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா மேல் நோக்கி ஏறணும். ஸோ இப்படி படுத்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து இப்படி ஏறுமுகமாக ஏறும் பொழுது தான் அவன் 70 ரூபாய் வருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி ஏறுமுகமாக மாறணும்னா ஒரு பிரேக் அவுட் தேவை. அந்த பிரேக் அவுட் நடந்தால் சந்தோஷம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய பங்குகளில் எஸ்ஐபி போட்டாதான் ஏதோ ஒரு வருமானம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கீழே போனாலும் மேலே வர மாதிரி பங்கா இருக்கணும், இல்லைன்னா மேலேயே போயிட்டு இருக்கணும். இது போன்ற பங்குகள்ல கலவையா மந்த்லி எஸ்ஐபி போட்டோம்னா மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலவையா எஸ்ஐபி போட சில தகுதியான ஷேர்ஸ் வாட்ச் லிஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபெடரல் பேங்க் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவன் என்ன பண்றான் அப்படின்னா இறங்கினாலும் ஏறிடுறான். பார்த்தீங்களா, இவன் கோவிட்டை கூட விட்டுருங்க, 2020 கோவிட்டை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடியே இந்த ஃபெடரல் பேங்க்லாம் ஏறினா இறங்குவான், இறங்கினா ஏறுவான், இது போன்ற பேட்டர்ன் இருக்கிறதுனால இந்த ஃபெடரல் பேங்க் அப்படின்றது 150 ரூபாயிலிருந்து மறுபடியும் 100 ரூபா வந்தாலும் சரி, 50 ரூபா வந்தாலும் சரி, திரும்ப 150 ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இதை வந்து நீண்ட காலமாக எஸ்ஐபி போடுறதுக்கு ஒரு தகுதியான பங்காக நான் பார்க்குறேன். அதே மாதிரி சப்போஸ் கீழிருந்து மேல் நோக்கி ஏறக்கூடிய பங்குகள், அதாவது மேலேயே இருக்கக்கூடிய பங்குகள், கீழே இறங்கிட்டு திரும்பக்கூடிய பங்குகள்னு நம்ம விதவிதமான ட்ரெண்டுகளில் எஸ்ஐபி போட்டால் தான் எவனாவது ஒருத்தனாவது காப்பாற்றி விடுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ரிலாக்ஸோ ஷேருமே வந்து ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி ஏற முடியாமல் இருக்கான். ஸோ இந்த லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு தகுதியாக இருக்கிறதுனால இவனும் ஒரு எஸ்ஐபிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம ஊரில் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க தான் அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி செலுசெலுப்பாக இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்களில் கூட சில பேர்த்த வட்டி கூடுற ஆளுகளை பார்த்தா கொஞ்சம் செலுசெலுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. இவனுடைய சார்ட் பேட்டர்னுமே எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கா. ஸோ இது போன்ற கலவையான பங்குகளை எஸ்ஐபிக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓ மை காட், தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி இந்த தவளை எப்படி கெட்டிருக்கு, இது தவளை மாதிரி இல்லை, இப்படி வரைஞ்சாதான் ஒரு வேளை தவளை மாதிரி தெரியுமா என்னமோ தெரியல. சரி, ஓகே, சரி நண்பர்களே, அப்ப இந்த பந்தன் பேங்க் அப்படின்றது இவனை நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா மனசுல இந்த வருஷத்தினுடைய, அதாவது இயர் டு டேட் பார்த்தோம்னா இப்ப 4% இறங்கியிருக்கான். ஆனா உண்மைக்கு 240 ரூபாயிலிருந்து 265 போனவன் தான். ஸோ நான் இந்த வருஷத்துல வந்து இவனை ஒரு மல்டி பேக்கரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கா நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓவர் நைட்லேயே ஒரு தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் வருது. நம்ம இந்த பிஸ்னஸ் அப்டேட் பார்த்தோம், கல்யாண் ஜுவல்லரி அதுக்கப்புறம் 5% ஏறி இருக்கான்னா, இவன் பந்தன் பேங்க் தன்னுடைய பிஸ்னஸ் அப்டேட் பண்ண உடனே இந்த ஸ்டாக்கு கிடைச்ச பரிசு 7% கும்பா, ஆல்மோஸ்ட் 8% கும்பா. உண்மையிலே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் அப்சர்வ் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் இவன் என்ன பண்ண போறான்றது தெரியும். இனிமேல் இந்த ஷேர் என்ன ஆகுன்னா ஒரு சாதா ஷேர் ஆயிடும். அப்ப சாதா ஷேர்னா என்ன ஆகும், அவனுடைய பேட்டர்ன் இந்த மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு ஹைல இருக்கா அப்படின்னா அப்புறம் ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்துட்டு மறுபடியும் மேலே வருவான். ஸோ இவனை நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன், ஆனால் இவனுடைய பேட்டர்ன் இனி சைட்வேஸாக மாறிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாக இருக்கு. அதுக்கு காரணம் அவனே வெளியிட்ட ஒரு ஆப்பு தான். நண்பர்களே, தற்சமயத்துக்கு நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பேர் தான் 200 பாயிண்ட் இறங்கி எல்லாத்தையும் பயமுறுத்தி இருக்கான். பட் இருந்தாலும் ஃபாரினர்ஸ் பார்த்தோம்னா 16 கோடிக்கு நெட்டை வாங்கித்தான் இருக்காங்க, டிஐஸும் வாங்கித்தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள தொடர்ந்து பணம் போடுறதுக்கு ஆளுகள் இருக்கு. அதுதான் இந்த ஏம்ஃபினுடைய டேட்டா சொல்லுது. நம்ம பின்னாடி எப்பவுமே குழி பறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த குஜ் கேஸ் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ஃபிளாட்டா இருக்கான். ஆனா இந்த ஒரு மாசம் ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15% ஏறி வந்திருக்கான். எங்கிருந்து ஏறி வந்திருக்கான், அவனுடைய இயர் லோல இருந்து ஏறி வந்திருக்கான். பட் இவன் ஏறி வர்றதுல டெக்னிக்கலாவும் இவனுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, ஜெஃப்ரீஸ் அப்படின்ற புரோக்கரேஜ் என்ன சொல்றாங்கன்னா, குஜராத் கேஸை நாங்க வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மா நாம டவுன் கிரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பட் இந்த நியூஸை தாங்கி பிடிச்சி இந்த குஜ் கேஸ் நிக்கிறான். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாயாசத்தை போட்டு விட்ட மாதிரி தான் என்னுடைய கருத்து. ஆக இந்த சம்பல் ஃபட் ஷேரை வச்சிருந்த ஒரு நண்பர் வந்து நல்ல நியூஸ் வந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ பைபேக் வந்து டெண்டர் பைபேக்கா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 378 ரூபா இருக்க இந்த ஷேரை 450 ரூபா அதிகமான பிரீமியம் கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. டெண்டர் ரூட் வர்றதுனால அதுக்கு அடுத்தடுத்த டேட்டுகள் இனிமேல் வரும். நீங்க அப்ளை பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஷேரை எவ்வளவு அக்செப்டன்ஸ் ரேஷியோ வச்சு எடுத்துக்கிறாங்க தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு லாபகரமான செயல். ஆஹா நண்பர்களே, நம்மளுடைய தமிழ்நாடு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வண்ணமா இருக்கு.
உங்கள் கையில் இருக்கிற எதையுமே சல்லிஸாக விற்று விட்றாதீங்க. உங்கள் நிலமாகட்டும், உங்கள் வீடாகட்டும், எதாக இருந்தாலும் சல்லிஸான ரேட்டுக்கு தள்ளி விட்றாதீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேர் வந்து சும்மா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கரா வித்துட்டு போனவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் போய் அதை திருப்பி வாங்க முடியுமா? இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கில் போகுது. அதனால் நம்மளுடைய தமிழ்நாடு தொடர்ந்து மேல் நோக்கி போகிற மாதிரியே இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் எதையுமே கொடுத்துடாதீங்க, பார்த்துருங்க. தமிழ்நாடு மேல் நோக்கி வந்து கொண்டே உள்ளது. இன்னைக்கு பாடுபட்டு செலவு எல்லா கடனையும் பாடுபட்டு அடைச்சவங்கலாம் இன்னைக்கு நல்லா கோடீஸ்வரங்களா இருக்காங்க. பட் சொத்தை வித்து கடனை கட்டினவங்கலாம் இன்னைக்கு இன்னுமே கொஞ்சம் லோ ரேட்ல தான் இருக்காங்க. அதனால நீங்க பாடுபட்டு உங்களுடைய சொத்தை அதிகப்படுத்த பாருங்க, நிலங்கள்ல, லேண்டில். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு நல்லா மேலே வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல சொத்து அப்படின்றது அதிகரிச்சுட்டே போகும். ஆஹா, டாடா ஸ்டீல்ல ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஷேர் நியூஸ் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டின் பிளேட் அப்படின்றது 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 33 டாடா ஸ்டீல் அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் என்ன இப்போதைக்கு போகுது அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு ட்ரெண்ட் வரும். பிஎஸ்சி ஸ்டாக்ஸை போன வருஷம் திடீர்னு ஏற்றி விடுவாங்க, இல்லைன்னா பேங்க்கில் ஏற்றி விடுவாங்க, எந்தையாவது ஒன்று ஏற்றி விடுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுகளுடைய பென்னி ஸ்டாக்ஸை பிடிச்சி ஏற்றி விடுறாங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர், அவனை பிடிச்சி பெரிய லெவலில் ஏற்றி விட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி அதனோட இன்வெஸ்டராக ரிலையன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் ரிலையன்ஸ் குரூப்பு, டாடா குரூப்பு, இது மாதிரி பிர்லா குரூப்னு எந்தெந்த குரூப் எல்லாம் பெரிய குரூப் நான் இப்போ அதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பெரிய ஆளுகள் போய் ஏதாவது இப்போ சமீபத்தில் சின்ன கம்பெனி வாங்கி வச்சுருக்காங்க, அதனுடைய ரேட்டு கீழே கிடக்குதுன்னா தெரியப்படுத்துதுங்க. அடுத்தது இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவானுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.